ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் குழம்பு வந்து கிரேவி டைப்பில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பாருங்கள், கொஞ்சம் எலும்போடு வாங்குங்க. சதையாக இருந்தாலே சிக்கன் பிடிக்காது. எலும்போடு வாங்கி வைக்கும்போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. நல்லா கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு சைஸ் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா வேக வைக்கணும். குக்கரில் வைக்கலைங்க, குண்டால தான் வச்சுருக்கேன் குழம்பு. நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி வருங்க. 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த ரத்த வாடை இருக்காது. சிக்கன் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்க. கொஞ்சமாக கல்லுப்பு நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி 2 டைம் 3 டைம் ஊற்றி நல்லா நீட்டாக கழுவிக்கோங்க. கழுவி எடுத்ததுக்கப்புறமா கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் யாருமே லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஏதாச்சும் நிறைய குறைகள் இருந்தாலும் அதை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில், ஓகேங்களா? 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. நீங்களும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா தான் சோம்பு சேர்த்தணும். சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டிருக்கேன் பெருசாக. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டிருக்கேங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சின்னதாக. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துனாலே போதுமானது. அதாவது இது வந்து ஒரு சின்ன 2 ஸ்பூன் ஊற்றுற அளவுக்கு நான் ஊற்றிருக்கேங்க. இதை நல்லா வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை வாசமாக போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு, அடி பிடிக்கிற மாதிரி ஆகுது. அதாவது பச்சை வாசம் போயிடும் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வருங்க. அதுதான் வந்து பச்சை வாசம் போயிருச்சுங்கிறதுக்கான அடையாளம். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் பச்சை வாசம் போயிருச்சான்னு. ஸ்மெல் பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாதுங்க. சிக்கன் மசாலா அந்த எவ்வளோ போடணுமோ, அதாவது 1 கிலோவுக்கு 1 பேக்கெட்டுங்கிற அளவுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த பேக்கெட்லேயே போட்டிருப்பாங்க, அதை பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக வரமிளகாய் தூள், சிக்கன் மசாலா 1 பேக்கெட் சேர்த்துருக்கேங்க. இதை நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணுங்க, அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அடி பிடிக்கிறதுனால. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை காமிக்கிறேன் பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு. அந்த மாதிரி வந்துடணுங்க. ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் சிக்கனுக்கு மஞ்சத்தூள் போடும்போது கொஞ்சமாக போட்டாலே போதும், இல்லை போடாமல் இருந்தாலும் அது ஓகே தாங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது சிக்கன் சேர்த்து இதையவே நல்லா கலரி விடுங்க. அப்போ தான் சிக்கனில் வந்து எல்லா மசாலாவும் நல்லா பிடிக்குங்க, நல்லா இறங்கி வரும் வேகும்போது. அப்புறம் கொஞ்சமாக வெந்ததுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா சிக்கன் இறுகும்போது காரம் உள்ளே இறங்காது. இப்படி போடும்போது நீங்கள் கொஞ்சம் சிக்கன் இறுகுங்க, தண்ணி வெளியே விட்டுட்டு சிக்கன் இறுகும்போது, அதாவது வேகும்போது சிக்கனோட அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே உள்ளே போயிருங்க. அதுக்காக தான் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுறதுங்க. தண்ணி எதுக்காக ஊற்றுறேன்னா, சுத்தமாகவே தண்ணி இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு. அதுக்காக கொஞ்சமாக அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணி விடணும் இல்லையா, அதனால நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நான் எவ்வளோண்டு தண்ணி ஊற்றினேன் இல்லையா, இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இந்த மாதிரி தண்ணி விடுங்க சிக்கனு. அதனால் தண்ணி நீங்கள் அளவாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிருங்க இல்லைனா. இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலாவே போடுங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வரமிளகாய் தூளோ பெப்பர் தூளோ அதிகமாக சேர்த்துக்கலாங்க. ஓகேங்க, இவ்வளோ தாங்க இதுக்கு சேர்த்துற இன்க்ரீடியண்ட். இதை வந்து நல்லா மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும். கொஞ்சமாக தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக வருங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தேங்காய் பால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேங்க்யூங்க. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் தேவைப்பட்டுச்சுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.